ஐயா நீதி கேட்க வந்தேன், நீதி கிடைக்க போகிறேன் ஐயா. ஒரு பக்கம் பாருங்க ஐயா. ஐயா நீதி கேட்க வந்தா நீதி வருங்களா? நாட்டு தளபதி நாட்டு மக்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்து கொண்டிருக்கிறார். அவளோட படி சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறார் இந்த கலைச்சல். ஐயா ஒரு குளம் ஒண்ணு இருக்குது. சரி, அந்த குளத்துல இருக்கு. அந்த குளத்துல விஷம் கொண்ட பாம்பு பூச்செல்லாம் இருக்குது. அந்த குளத்துல யாரு குதிச்சாலும் உயிரோடு வர முடியாது. கண்டிப்பா வரவே முடியாது. அது யார் அந்த நாட்டு மன்னர் ஒரு உத்தரவு போட்டாரு. எப்படி இந்த குளத்துல குதிச்சு யாரு உயிரோடு வராங்களோ அவருடைய நாட்டை கேட்டாலும் சரி, என் மகளிரை கேட்டாலும் சரி, கொடுக்குற உத்தரவு போட்டாரு நாட்டு மன்னர். இது நாட்டு மன்னருடைய உத்தரவு. நாட்டு மன்னருடைய உத்தரவு. குளத்தை சுத்தி ஜனங்க வேடிக்கை பாக்குது. அதிசயம்டா. அந்த குளத்துல குதிச்சு வந்து உயிரோடு வந்துட்டோம். அந்த குளத்துல குதிச்சு உயிரோட வந்துட்டான். அவனை பார்த்து கேட்கிறாரு மன்னரு, இந்த குளத்துல குதிச்சு நீ உயிரோட வந்துட்டு என் நாடு வேணுமா, என் மகள் வேணுமான்னு கேட்கிறாரு. சரி, குதிச்சான். அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? அவன் என்னடா சொல்றான்? என்னை அவன் குதிச்சுட்டான். குதிக்கவில்லை. யாருக்குமே தெரியாது, முடியாது. அவருக்கு எத்தனையோ கடமைகள். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட நம்ம பார்த்தோமா? இல்லைங்க, ரெண்டு பேரும் கட்டி கொடுக்கலான்னு போட்டு போனோம். தளபதியை வெற்றி கண்டிருக்கிறார் ஏழை கலைச்சல்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்லவர், இப்படிப்பட்ட ஒரு மாவீரர் இந்த வழிமுறை நாட்டுக்கே தேவையில்லை. இன்று முதல் கொண்டு ஏழை கலைச்சல்களுக்கு நம்முடைய நாட்டில் தளபதி என்ற பொறுப்பை ஒப்படைக்கிறேன். புதிய தளபதி கலைச்செல்வன், தளபதி கலைச்செல்வன், கலைச்செல்வன், கலைச்செல்வன். புதிய தளபதி, புதிய தளபதி. ஆப்பாட்டாலே ஒரு தளபதியாலே போது முறைக்காது. எங்கே யானை குட்டி மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு இருக்க, உடம்பு கட்ட மாதிரி மீச வச்சுக்கிட்டு இருக்க, மாபெரும் சபையில் எடுத்து மாதிரி கீழே போட்டு விட்டு நாட்டு தளபதி வீரன் என்று நான் சொல்வதற்கே வெட்கப்படுகிறேன். ஜென்மமாயுது வெட்கம் வேதனை அவமானத்தை தேடுக. இது அழுவதா சிரிப்பதா? தைரியமா விடணும். அவன் போய் அங்க 10 அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் விசாரிக்கணும். பெரியக்கு போகும்போது சொல்லுவாங்க பேசிக்கிறாங்க. பெரிய சொல்ற வார்த்தை அவன் கேட்பானா? அவன் ஏன் கேட்கறான்? விட்டு நான் போய் வாங்கிட்டு வரணும். நான் போறேன். நான் எங்க பண்ணுங்கதான் போய் சிறு போடுவாயா? ஐயா நாட்டு தளபதியா எத்தனையோ ஆண்டுகாலமா அரசபதியா பணியாற்றி வந்தா அவருக்கு ஒரு பதவி கொடுங்கய்யா. என்ன பதவி கொடுக்கல? புதிய தளபதி உதவி தளபதியா கூட அவருக்கு இவரு ஓட்டம் சரியான சொன்ன